வாழ்க வளமுடன். இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த பேக் பெயின், அதுக்கப்புறம் இந்த லம்பர் 1 லம்பர் 2 இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பிரச்சனைலாம் வந்து பார்த்தீங்களா, டிஸ்க் வந்து இது ஆகிறது, பல்ஜ் ஆகிறது இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நம்ம பேக் போன் அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற ஃப்ளூயிட் அந்த திரவம் இருக்கு இல்லையா, லூப்ரிகேட் மாதிரி இருக்கும். அந்த லூப்ரிகேட் மாதிரி இருக்கிற அந்த திரவம் வந்து குறைஞ்சிச்சுன்னா கூட உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இழுக்கிற மாதிரியும் இரிட்டேட்டிங்காக நிறைய பேருக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் பேக்கில் அந்த எலும்புக்குள்ளே ஏதாச்சும் ப்ராப்ளம் தான் அதுக்கு வந்து இது ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் தான். அது பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர் இதுக்கு நடுவில் பாருங்கள், இது நடுவில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பள்ளம் போகும், இப்படி போட்டு இது வரைக்கும் இங்கே அதுக்கப்புறம் போகாது, ஒரு போன் வந்துடும். ஸோ அந்த போன் ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி இப்படி இது வரைக்கும் சரிங்களா, ஒரு 3-4 வரல வைக்கிற அளவுக்கு அதுதான் நம்மளுடைய பேக் போன் சுஜோக்கில் அது சொல்லுவாங்க சரிங்களா, ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 2 போனுக்கு நடுவில் இதை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெயில் போன் இருக்குது நமக்கு சரிங்களா, கடைசி போனுக்குள்ளேயே டெயில் போன் இங்கே இருக்குது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே இருக்குது. சும்மா இருக்கும்போது நம்ம ஆயிலோ அல்லது ஏதாச்சும் இந்த க்ரீம் ஏதாச்சும் போட்டு நல்லா மசாஜ் பண்ணலாம். அது 2 கையிலையும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா. பாயிண்ட் இங்கே தான், இந்த 2 போனுக்கு நடுவில் 2 கை இப்படி இருக்குங்களா, 2 இருக்குது இந்த நடுவில் இப்படி சரிங்களா, இப்படி நல்லா. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, காஞ்ச பட்டாணி இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ரெஷர் நல்லா கிடைக்கும். என்கிட்ட இப்போதைக்கு இல்லைன்னு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா மூக்கடலை ஒட்டியிருக்கேன். இது 3 தான் ஒட்டியிருக்கேன். என்னோட கை சைஸ்க்கு இது சரியாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கை அந்த இது வந்து பார்ட் கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் பட்டாணி 4-5 கூட ஒட்டிக்கலாம் சரி, அது உங்களுடைய கை அளவு பொறுத்து. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேப்பில் இந்த டெயில் போன் இருக்கு இல்லைங்களா, டெயில் போன் ஆரம்பிக்குதுங்களா, அது கொஞ்சம் மேலே இருந்து கொஞ்சம் இப்படி இங்கேருந்து அப்படியே அந்த பார்ட் ஓட்டிடணும், இப்படி வரிசையாக ஒட்டிடணும் சரிங்களா. இது வந்து நம்ம சீடுன்றதுனால இது அடிக்கடி கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும்போது இதெல்லாம் இந்த ட்ராவலிங்லாம் போயிட்டு வந்தால் பேக் பெயின் இது பாருங்களேன், இல்லை நிறைய வேலை செஞ்சு அது இது ஒட்டினோம்னா நல்லா ரிலீஃப் கிடைக்கும். அது 2 கையில ஒட்டினா இன்னும் நல்லாயிருக்கும். பட் நம்ம ஒரு கையில் வேலையெல்லாம் செய்வோம், அதனால படுக்கும்போது 2 கையில ஒட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ரிலீஃப் கிடைக்கும். அது டெய்லி ஒட்டணும். இது நான் ஏற்கனவே சொல்லிக்க மேஜிக்கெல்லாம் ஆகாது, உடனேலாம் ஆகாது, கொஞ்சம் நாள் ஆகணும் சரிங்களா. ஆனால் இந்த பேக் பெயின்க்காக சும்மா ஊருக்கு போகிறது இதெல்லாம் போயிட்டு நல்லா வெயிட் எல்லாம் தூக்கிட்டு இல்லை வண்டி ஓட்டிட்டு வரோம் வச்சிங்களேன், பேக் பெயின் வரும்போது இது ரொம்ப நல்லா வேலை செய்யும். அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைனா கொஞ்சம் நாள் ஆகும் உங்களுக்கு சரிங்களா. சப்போஸ் இதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்ரா மேக்னெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மேக்னெட் ஓட்டும் போது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது இப்படி இருக்கும் சக்ரா மேக்னெட், இது சக்கரை மாதிரி, இது உள்ளே இருக்கிறது நம்ம எடுத்துடலாம், தனியாகவே எடுத்துடலாம். ஏன்னா பயோல் மேக்னெட் சொல்லணும், அந்த பியோல் மேக்னெட் தான் இது உள்ளே வச்சுருக்காங்க, அதை வந்து தனியாக கூட நம்ம எடுத்துடலாம். பியோல் எடுத்துட்டு இந்த மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் இது ஒயிட் அண்ட் எல்லோ இருக்கும், இதுக்குள்ளே வந்து எப்படி உள்ளே போட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். எல்லோவில் வந்து ஒயிட் தெரியும், ஒயிட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோ சரிங்களா. அப்போது இந்த இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒயிட் வந்து நம்ம இந்த நடுவில் ஒயிட் பார்ட் இருக்குல்ல, இந்த ஒயிட் பார்ட் வந்து நம்ம ஸ்கின்ல டச் ஆகிற மாதிரி 3-4 இதுவும் ஆர்டர் பண்ணால் கிடைக்குது, ஒரு 3 நாள் இதில் ஒட்டிக்கிட்டு லைனாக ஒட்டிட வேண்டியது. இப்படி இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம டேப்பில் ஒட்டிட்டோம்னா நல்லா சீக்கிரமாக அந்த ரிலீஃப் கிடைக்கும், நல்லா இருக்கும். இன்னொரு இது என்னென்னா, நம்ம கை வைத்தியம் மாதிரி தான் அது, கடுகு எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, கடுகு எண்ணெய் வாங்கிக்கிங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வாங்கி வருது நிறைய இப்போ. அதை வாங்கிட்டு கடுகு எண்ணெய் வாங்கிட்டு நம்ம தொப்புள் இருக்கு இல்லைங்களா, நெய்வல் லாபியில் டெய்லி படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 ட்ராப் சரிங்களா, அதை வந்து படுக்க நல்லா எல்லாம் வேலை முடிச்சிடுங்க, முடிச்சுட்டு ரிலாக்ஸாக படுக்கிறப்ப இதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த தொப்புளில் சரிங்களா கொஞ்சம் விட்டுக்கணும், ஒரு 3-4 ட்ராப் விட்டுங்களேன், தெரியும் நமக்கு அது உள்ள அந்த பார்ட் வந்து நிரம்புற மாதிரி ஊற்றிட்டு ஒரு 4-5 நிமிஷம் படுத்துருங்க. படுத்துட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், கிளாக் வைஸில் அப்படியே மசாஜ் பண்ணணும், தொப்புளை சுற்றி மசாஜ் பண்ணிடணும். இது என்னென்னா இது நம்ம மூட்டு வலி, கையில் மூட்டு எல்லாம், அதாவது எல்லா ஜாயிண்ட்டில் இருக்கிற பெயின் வந்து, அதாவது நம்ம அந்த க்ரீஸ் மாதிரி இருக்கிற அந்த ஆயில் இது வந்து போயிடுது, திரவம் வந்து ட்ரை ஆகிடுது வயசாக. அதை இல்லைன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் அந்த பிரச்சனை வரும், கட்டக்குன்னு சத்தம் வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இயற்கையாக அது தொப்புள் தான் சென்டர் பாயிண்ட்டு, இது வந்து போடும்போது எல்லா பார்ட்டுக்கும் எந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்கோ அங்கே போயிட்டு இது என்ன பண்ணும்போது லூப்ரிகேட் வேலையை இது செய்யுது சரி. க்ரீஸ் போட்டால் எப்படி சத்தம் இல்லாமல் நமக்கு நல்லா போகுதோ, மூவ் ஆகுது, ஸ்மூத்தாக போகுதோ, அந்த மாதிரி ஸ்மூத்னஸ்க்கு வந்து அந்த ஜாயிண்ட்டாக ஸ்மூத்தாக நல்லா க்ரீஸியாக இருக்கிறதுக்காக இது ரொம்ப நல்லது. இது போடும்போது நம்ம அந்த எங்கெல்லாம் நமக்கு வந்து ட்ரை ஆகுதோ அந்த பார்ட்லலாம் வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ இது இந்த சீடோ இல்லை இது மேக்னெட்டோ வாங்கி அப்ளை பண்ணிவிட்டு
அதே சமயத்தில் இந்த ஆயிலை அப்ளை பண்ணி பாருங்கள். சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆயில் அப்ளை பண்ணுறது மட்டும் சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. வாழ்க வளமுடன்.